மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அண்ணாமலையோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் தேவா. நினச்சி பாருங்கள், எல்லா சாங்ஸும் ஒரு படத்தில் ஹிட் ஆகிறது எவ்வளோ கஷ்டம். 6 சாங், எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட். வந்தேண்டா பால்காரன், அண்ணாமலை அண்ணாமலை, கொண்டையில் தாழம்பூ, செகண்ட் ஹாஃபில் வர ரெக்க கட்டி பறக்கதம்மா, வெற்றி நிச்சயம், பெண்புறா, எல்லா சாங்ஸும் சூப்பர் ஹிட். இப்போ கூட ரீசெண்டாக தேவா சார் ஒரு லைட் மியூசிக் ப்ரோக்ராம் போயிருந்தேன். எந்த பாட்டு போட்டாலும் அது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இட்ஸ் 33 years and still so popular. தேவா சார்ஸும் அந்த மியூசிக்கில் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங்க்கும் பெரிய ப்ளஸ் அந்த படத்தில் அவரோட ஒர்க்கு. தட் இஸ் அந்த சூப்பர் ஸ்டார் லோகோவுக்கு பண்ணின அந்த மியூசிக்கும். அப்புறம் தீம்ஸ் நிறைய பண்ணார். மதர் தீம் ஒன்று, ஃப்ரெண்ட்ஷிப் தீம் ஒன்று. அதில் ஃப்ரெண்ட்ஷிப் தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தட் இஸ் எந்த அளவுக்கு நான் எந்த கம்போஸிங் போனாலும் கேப்பில் தேவா சார் ஒரு தடவை சும்மா அந்த தீமை வாசிங்க சார் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ ஃபீலிங் இருக்கும், அவ்வளோ ஒரு இட் டச் யுவர் சோல், அந்த மாதிரி ஒரு மியூசிக் அது. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு இதனோட இம்பேக்ட் இருந்ததுன்னா, ஃபைனலாக இப்போ ரீசெண்டாக சாரு கேசின்னு ஒரு படம் அவரோட நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் அந்த டியூனை, அந்த ரீரெக்கார்டிங் டியூனை வச்சு நம்ம ஒரு பாட்டு பண்ணிடலாமா சார், ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர மாதிரி ஒரு சின்ன பிட் சாங்காக பண்ணலாமா சார். கேட்ட உடனே என்ன சார் நம்மளே பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சார். சார் நம்ம படத்தோட பாட்டு தானே சார், பண்ணலாம் சார் சொல்லி ஸ்ரீகாந்த் தேவா இருந்தார், பா விஜய் இருந்தாங்க, எல்லாருமா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த டியூனை ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணினோம். தாரரா தாரிரி, அதுக்கு அழகாக பா விஜய் எழுதினார், மாதவா யாதவா, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த தீம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஐம் ஹாப்பி அது ஒரு சாங்காக வரப்போகிற படத்தில் போட்டிருக்கோம். ஸோ இன் ஷார்ட் அந்த படத்தில் எந்த அளவுக்கு மியூசிக் சூப்பர் ஹிட்டோ அந்த அளவுக்கு ரீரெக்கார்டிங் ஆல்சோ வாஸ் சூப்பர் ஹிட். அது பெரிய ப்ளஸ். அந்த படத்தை ஒரு எலிவேட் பண்ணது ரீரெக்கார்டிங் ஆல்சோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் வைரமுத்து சார் லிரிக்ஸு எல்லா சாங்குமே எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ஹீ டிட் அ மார்வலஸ் ஜாப். நான் போன கதை அப் டு தேட் ஸ்டேஜ், வீடு இடித்தாச்சு, லாயர் வந்து எல்லாமே அவங்க தப்பாக எக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்து அம்மாகிட்ட வந்து அந்த உண்மையை சொல்லும்போது அம்மா ரொம்ப எமோஷ்னலாகி ஷாக் ஆகி அந்த சீன் முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஜனகராஜ் கேரக்டர் அண்ணாமலையுமா ஒரு பேங்க்குக்கு போய் லோன் கேட்பாங்க. அவர் லோன்லாம் கொடுக்க முடியாது, எதுவுமே இல்லை, கொலெக்டரால் எதுவுமே இல்லை, செக்யூரிட்டி என்ன இருக்குது சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்ப ஃபீலிங்கோட அண்ணாமலையும் ஜனகராஜும் ரோடில் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு கார் போகும், ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி ரிவர்ஸ் வரும். பார்த்தா அதில் நம்ம எம்எல்ஏ கேரக்டர் வினு சக்கரவர்த்தி கேரக்டர் அங்கே வருவார். பார்த்துட்டு என்ன அண்ணாமலை என்ன ஒன்றும் இல்லை, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன். அவர் அந்த ஹெல்ப் அவர்கிட்ட கேட்கலாமேங்கிறது இருக்கும், ஆனால் கேட்க மாட்டார், யோசிப்பார். ஸோ ஜனகராஜ் கேரக்டர் என்ன சார் நல்லா இருக்கான், இடிச்சிட்டாங்க சார், வீடு இடிச்சிட்டாங்க சார், பேங்க் லோன் கொடுக்க முடியல, எல்லாம் கொடன்னு கொட்டிடுவான். என்ன அண்ணாமலை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு எப்போ தேவைன்னா நான் உதவி தேவை நான் இருக்கேன்னு. கட் பண்ண வீட்டில் உட்காந்து என்ன வேணும் கேட்டோன்னா, இந்த மாதிரி லோன், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு லோன் வேணும், செக்யூரிட்டி கேட்பாங்க, நான் இருக்கேன்டா உனக்கு செக்யூரிட்டி சொல்லி கொடுத்துருவார். உடனே அந்த பேங்க் மேனேஜர் என்ன சார் எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லியிருந்தா எப்போது கொடுத்துருப்பேன்னு சொல்லி பணத்தை கொடுப்பார். பணத்தை கொடுத்தோன்னு அந்த பணத்தை பண்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஜூம் போகும், அங்கே சாங் ஸ்டார்ட் ஆகும். இந்த வெற்றி நிச்சயம் சாங் அந்த இடத்துலேருந்து வரும் ஃபுல்லாக. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கும்போது அந்த சாங்கே கிடையாது, ஒரு மாண்டாஜாக பிளான் பண்ணோம். தட் இஸ் அவர் கஷ்டப்பட்டு இப்போது
பேங்க் லோனு, அங்கேருந்து ஒரு மாடு எருமை அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குறாரு. அதுலேருந்து ஸ்வீட் கடை ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்வீட் ஷாப்பு. அப்புறம் அது சின்ன டெம்போ ட்ராவலர். அடுத்தது பார்த்தா ஒரு சின்ன பெரிய வண்டி. அங்கேருந்து ஸ்லோவாக ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. அந்த ஹோட்டல் பெருசாகி அந்த ஹோட்டலை இனாகரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொஞ்சம் வீடு வாங்குறாரு, பெரிய வீடு. அங்கேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணி அது ஏஜ் ஆகிடும். ஒரு 15 to 18 இயர்ஸ் அந்த ட்ராவலில் அவரோட ஹோல் மாண்டாஜ். அந்த பெரிய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பாம்பே போய் ஷூட் பண்ணலாம் பிளான் பண்ணோம். ஸோ பாம்பே போய் அங்கே இருக்கிற சீராக் ஹோட்டல், ஜூஹு ஹோட்டல் எல்லாத்துலையும் ஷூட் பண்ணி அவரோட வாக்கிங் ஷாட்ஸு மாண்டாஜாக எடுத்துட்டோம் ஃபுல்லாக. என்னாச்சும் அவ்வளோ எடுத்து எல்லாத்தையும் போட்டு எடிட்டிங் ரூமில் நான் ஃபுல்லாக ஒரு ரீ ரெக்கார்டிங் சும்மா ஒரு மியூசிக்கை போட்டு அந்த மாண்டாஜெலாம் போட்டால் படம் சேலஞ்ச் சீனுக்கு அப்புறம் எப்படி போகணும் டேக் ஆஃப் ஆனால் அப்படியே படம் வந்து விழுந்துடும். ஆக்சுவலாக எதுவுமே இருக்காது. ஓகே, ஒரு மாண்டாஜ் 18 இயர்ஸ் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் பெரிய லெவலுக்கு அவர் வரத்துக்காக அவர் ட்ரை பண்ணுறது இதுதான் போயிட்டுருக்காங்க. ஏஜ் ஆகிடுத்து இதெல்லாம் வருது. ஆனால் டெம்போவே இல்லை, சேலஞ்ச் இல்லை, பவர் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிஸ்கஷன் வந்தது. சார் என்ன பண்ணினாலும் மாண்டேஜில் கிக்கு வரல சார். ஓகே, க்ரோத் வந்தது. பட் அப்போ ஒரு பாட்டு ரீ ரெக்கார்டிங்கில் டைமில் நான் இந்த பாட்டு வந்து பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்தது. அப்போது டிஸ்கஸ் பண்ணி வைரமுத்து சாரையும் கூப்பிட்டு தேவா சாரையும் கூப்பிட்டு இந்த டாபிக் பேசப்பட்டது. அப்போது வைரமுத்து சார்கிட்ட வந்து இதுதான் கான்செப்ட், இதுதான் நடந்திருக்கு, இதுதான் வரப்போகிறது, விஷுவல்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் சொன்ன உடனே நான் ஒரு எழுதிட்டு வரேன், அதுக்கு டியூன் பண்ணுறீங்களா கேட்டார் தேவா சார்கிட்ட. டெஃபினட்டாக சொல்லிவிட்டு அவர் எழுதின்னு வந்தார். அதுதான் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதின்னு வந்தார் தேவா சார். மாஸ்டர். தட் இஸ் ஒரு லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதை வந்து எக்ஸலண்ட்டாக போட்டு அதை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதில் இருக்கிற அந்த எமோஷன் விடாமல் ஒரு சாங் கம்போஸ் பண்ணார். சூப்பராக இருந்தது. ரெக்கார்டிங் முடிஞ்சுது. ஃபேண்டாஸ்டிக் சாங். அது வந்து ஒரு கூஸ் பம்ப் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி வரும் அந்த பாட்டு கேட்டாலே. அந்த மியூசிக்கும் அந்த வார்த்தைகளும் அவ்வளோ பவர். பாட்டு எடுத்துகிட்டு போய் எடிட்டிங் ரூமில் போட்டேன். இப்போ விஷுவல்ஸ் பத்தலை. ஏன்னா பாட்டுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமான வார்த்தை எழுதியிருக்காரு. நாங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக ஸ்வீட்டு கடையும் டெம்போ போகிறாரு, ஹோட்டல் இனாகரேட் பண்ணுறாரு, பாம்பேயில் நடந்துகிட்ருக்கார். மேட்சே ஆகலை. இதனடா இது நான்சிங்கில் நம்ம வந்து கேட்டது கரெக்ட், பாட்டு ஃபேண்டாஸ்டிக் வந்து விஷுவல் மேட்ச் ஆகலை. இதுக்குள்ளே படம் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அப்போ ஒரு தாட் வந்தது. முதல்ல ரஜினி சார்கிட்ட போய், சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சார், அந்த பாட்டு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. ஆனால் எனக்கு நீங்கள் லிப்ஸ் போட்டு எனக்கு ஒரு 1 day கொடுத்தா நான் லிப்பு நீங்கள் பாடுற மாதிரி ஷார்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். சுரேஷ் படம் முடிஞ்சு போச்சு, இப்போ எங்கே? இல்லை சார், பாட்டு வந்து கிக்கு வரணும்னா நீங்கள் லிப்பு பாடினா தான் ஒர்க் அவுட் ஆகும் சார். எனக்கு இந்த மாண்டாஜில் ஒர்க் அவுட் ஆகலை சார். எங்கே பண்ணுவீங்க சுரேஷ்? செட்டெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு, எங்கே பாம்பே போயிட்டு வந்துட்டோம், எங்கே பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க அதை கேட்டார். சார் ஒரு ஐடியா இருக்குது சார், எனக்கு ஒரு சின்ன ஒரு பிளாக் செட்டு போகிறோம் சார், அங்கே நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன் சார். ஒரு நாள் போகிறோமா? ஒரே நாள் சார். நான் நீங்கள் சாங் கொடுத்துட்றேன், நீங்கள் லிரிக்ஸை பார்த்துங்க, நான் ரெடி பண்ணிக்கிறேன் சார். சரி, நீ சொல்கிறது விஷயம் இருக்கும், எக்ரின்ட்டார். லிரிக்ஸ் நிஜமாகவே நல்லா இருக்குது, அதுக்கு வில் டூ சம்திங். உடனே ஓகே சொன்னதுனால ப்ரொடக்ஷனில் கேட்டுட்டு அங்கே வாகினிலே ஒரு ரூம் கிடச்சிது. அந்த ரூமில் வந்து பிளாக் செட். அது அங்கே ப்ரொப்பல்லர் ஒரு 2 ஃபேன், பெரிய ஃபேன், ஸ்டூடியோ ஃபேன் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஷார்ப் பேக் லைட்டும் அந்த ஷட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் ரெயின் எஃபெக்ட்டுக்கெல்லாம் பண்ணுவோம், அந்த ஷட்டர் கொண்டு வர சொன்னேன். ஸோ என்னென்னா அவரோட காற்று, பேக் லைட்டு, அந்த ஷட்டர்ஸோட அந்த ஷேடோ ஒரு ஃபேஸில் வரும். இதுதான் எங்கிட்ட செட்டப், வேறு எதுவுமே கிடையாது. லிரிக்ஸு ரஜினி சாருக்கு சோலோ, க்ளோஸ்அப்பு, அங்கேயே ஜூம்ஸு, அங்கேயே அவர் திரும்புறது, இதை வச்சுட்டு சாங் எடுக்கணும். ஐம் டெல்லிங் யூ, இதை நான் மறுபடியும் நான் சொல்கிறேங்கிறது ஃபீல் பண்ணாதீங்க. பட் உண்மையாகவே அந்த சாங்கு ரஜினி சாரோட அந்த சிங்கிங், அந்த பவர் இல்லைன்னா அந்த பாட்டு நினச்சி பாருங்கள் நீங்கள். அவர் அந்த லிரிக்கு வந்து நிஜமாகவே அவ்வளோ பிரமாதம் பாடிட்டார். ஃபுல் தட் இஸ் நோ டான்ஸ் மாஸ்டர், நத்திங். ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. அந்த ஃபுல் எமோஷனில் அந்த பாட்டை பாடிருப்பார். வெற்றி நிச்சயம் பாடும்போது அந்த திரும்புறதும் அந்த விண்ட் எஃபெக்டும் அதில் ஹோல் பல்லவி பாடும்போது
ஐ நியூ வி ஹட் டன் இட். அடே நண்பா உண்மை சொல்வேன். அதுக்கப்புறம் ஏஜ் வரணும், அழகாக ஒரு ஏஜ் போய் ஒரு பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்கிறதுக்கு சடனாக ஒரு தாட் வந்தது. எடிட்டர்ஸை கூப்பிட்டு, டேய் உன்னோட இந்த சிஜி பண்ணுற பசங்கள், ஐ மீன் இந்த கிராஃபிக் ட்ராயிங்கெல்லாம் பண்ண அவங்கள கூப்பிட்டு ஒரு வண்டி நிறுத்துகிறேன் நான் இங்கே, பெரிய பாஷ் கார். ஆனால் வண்டி வந்து ரிவீல் ஆனோம், எனக்கு முள்ள ரிவீல் ஆனோம். ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அசீம்னு கூப்பிட்டு இதெல்லாம் பேசிட்டு ரஜினி சார்கிட்ட, சார் இந்த கார் ஒரு பாஷ் கார் கொண்டு வர சொன்னிச்சு ஃப்ளோருக்குள்ளே, பாஷ் கார், இவர் உட்காண்டிருப்பார், எடுத்துட்டோம் ஷார்ட்டை. அப்புறமா அது சிஜியில் அழகாக அதை ரிவீல் ஆகும் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில். அவர் வெளியில் வருவார் ஃபுல் சூட்டில். அவர் அந்த இன்ட்ரடக்ஷன் சூட்டுக்காகவே அந்த ஏஜுக்காகவே கொண்டு வந்து, அப்புறம் அந்த லாஸ்ட் போர்ஷன் அதே சூட்டில் அதே அவரோட அந்த ஸ்டைலில் லாஸ்ட் போர்ஷன் பாடுவார், சாங் எண்ட் ஆகும். அதை அந்த பாட்டு இப்போ இருக்கிற மாண்டேஜ்க்கு நடுவில் இது போட்டு வந்த உடனே சாங் வென்ட் டு அனதர் லெவல். இது எந்த லெவலுக்கு போச்சுன்னா அந்த பாட்டே அந்த படத்தில் பெரிய ஹைலைட் ஆகிடுது. அண்ட் இப்போ கூட எனக்கு தெரியும் பல பேர்கிட்ட வெற்றி நிச்சயம் இஸ் தேர் ரிங்டோன். அந்த பாட்டை பற்றி கேட்டால் தான் சார் எங்களுக்கு கார்த்தால் அவர் இன்ஸ்பயர் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் விழுப்புரம் போயின்னு இருந்தேன். அங்கே நம்ம ஃப்ரெண்டு வந்து, சார் ஒரு நிமிஷம், அந்த விழுப்புரம் என்ட்ரியில் லெஃப்ட் ஒரு அண்ணாமலைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது சார், நாங்கள் வாங்க சார், ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு. உள்ளே போய் காஃபி சாப்பிட போனால் அந்த ஓனர் வந்து அண்ணாமலை படத்தை பார்த்து இந்த பாட்டு தான் அவர் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஹோட்டலே கட்டியிருக்காருனார். டீ கடை தான் இருந்தது சார், ஆனால் இந்த பாட்டை கேட்டு எனக்கு இன்ஸ்பயர் ஆகி ஒரு டீ கடை வந்து அதில் பால்காரன் வந்து பணக்காரன் நம்மளே ஆகக்கூடாது சொல்லி அவர் டீ கடையிலேருந்து ஒரு சின்ன பெரிய கடை போட்டு இன்றைக்கி ஒரு ஹோட்டல் கட்டியிருந்தார், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு, மேலே போர்டிங்கெல்லாம் வச்சுருந்தார். ஸோ இஸ் வெரி ஹாப்பி தட் எங்கேயோ நம்ம படம் இன்ஸ்பயர் ஆகிடுது. அண்ட் இப்போ ஒரு 1 month ago அண்ணாமலை செல்வம்னு ஒருத்தர் வந்தார், அவர் இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கார், அவர் இப்போது ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணி சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா அவர், சார் அண்ணாமலை அந்த படம் தான் சார் எனக்கு லைஃப் சேஞ்சிங், அந்த பாட்டு தான் சார் எனக்கு லைஃப் சேஞ்சிங் சொல்லி அவ்வளோ நேரம் பேசின்னு இருக்காரு. ஸோ எங்கேயோ வென் யூ மேக் அ ஃபிலிம், இந்த ஃபிலிம் வந்து இவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணிடுத்தும் போது இட் ரியலி மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ அந்த பாட்டு வாஸ் சச் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் இந்த பிக்சரில் வரும்போது ஃபுல் நம்ம டெம்போ விடாமல் அந்த ஹைலைட் எடுத்து, இப்போ நெக்ஸ்ட்டு சீன் நாங்கள் பாம்பேயில் இருக்கிறதுனால அதை பில்டப் எடுத்தோம் நாங்கள். தட் இஸ் ஒரு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷன், ஹோட்டலர்ஸோட ஆனுவல் எலெக்ஷன் இருக்குது. அதுக்கு சரத் பாபு தான் ஆல்ரெடி பிரசிடென்ட்டு. ஸோ இதில் இப்போது நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிறது, ரஜினி சார் அங்கே வரப்போகிறாரு. ஸோ இதுக்கு பில்டப் ஷார்ட்ஸ் எல்லாம் அங்கே பாம்பேயில் எடுத்துட்டேன். அந்த காரிடார் நல்லா இருக்கும் சொல்லி எல்லா ஷார்ட்ஸும் எடுத்துட்டோம். பேலன்ஸ் சீனை வி ஷூட் அ ஷார்ட் இன் சென்னை. அந்த சீன் இட் இஸ் ஒருத்தர் பால்காரனாக இருக்கார் படம் பூரா பிகினிங்கில். ரஜினி சார் அந்த வெறும் காட்ராய் பேண்ட்டு, ஜிப்பா, ஒரு டவலு. அங்கேன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு ஓல்ட் ஏஜ் சூட், அந்த 3-piece சூட்டில் அவர் நடந்து வருது. அப்படி ஹவு கேன் சம்படி டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஹி கேரிஸ் இட் ஸோ வெல், ஸோ கிளாஸ் பாஸ். நடந்து வந்து அந்த ஷார்ட்டுக்கு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம ஒரிஜினல் லோகோட மியூசிக் போட்டு தள்ளிட்டாருங்க தேவா சார். கரெக்டாக அப்படி கதவை திறக்கும், ஏய் ஏய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கிளாப்ஸ். இட் வாஸ் அ கிரேட், ஒரு ஹீரோயிசத்துக்கு அல்டிமேட் ஷார்ட்டாக இருந்தது. See, heroism comes also along with the story. அந்த ஒருத்தன் ரிவெஞ்சுக்கு போயிருக்கான ஒரு கேரக்டர், அந்த ரிவெஞ்ச் எடுக்க போகும்போது பின்னாடியே நம்ம பேக்கிங்கில் அந்த ரீ ரெக்கார்டிங்கும் அந்த மியூசிக்கெல்லாம் ஏற்றும் போது இட் ஒர்க்ஸ். வெறும்னா 4 பேர் நடந்து பின்னாடி ரீ ரெக்கார்டிங் ஸ்லோ மோஷன் போட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. கதையிலையும் இருக்கணும் அந்த பவர். அது அந்த சீனில் he has become a rich man. He is now becoming the president of hoteliers. சரத் பாபு இருக்கிற இடத்துல he is going to become சொன்ன அந்த ஷார்ட் வரும்போது அடுத்தது எலெக்ஷன் யார் பிரசிடென்ட், அண்ணாமலை சொல்லும் கமான் கதவை திறக்கும். அவர் அங்கே சிலோட்டில் நின்றுருப்பார், பேக் லைட்டு, ஸ்மோக்கு, வாயில் ஒரு சிருட் அண்ட் அந்த லாங் சிகரெட். அது பியூட்டிஃபுல்லாக அது வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப். அந்த நடந்து வந்து ராதாரவி பார்ப்பார், சரத்பாபு அங்கேருந்து ஏந்திருந்து அவரோட சீட்டை விட்டு இவருக்கு சீட்டு கொடுப்பாரு, இவர் அங்கே உட்காருவார். அந்த ஷாட் வந்து ஆக்சுவலாக பிரகாஷ் கேமராமேன்ட்டு கேட்டேன், சார் பின்னாடி உட்காருவார் பேக் லைட்டில் வேணுமே சார், சீட்டு லோவாக இருந்தால் வராத சொல்லிட்டு உடனே ஒரு சின்ன ஹைட்டு ஒரு 1 feet நாங்கள் அந்த சேருக்கு ஒரு ஹைட்டு கொடுத்து அவர் உட்கார வச்சோன்னா பேக் லைட்லாம் கிடைக்குன்னு சொல்லி அங்கே வச்சுருப்போம். ஸோ இவர் என்ன பண்ணார், சரத் பாபு அருகினோட இவர் ஏந்து நிற்பார். அதில் ரஜினி சார் ஃபுல் பேக் லைட்டில் ஸ்மோக் விடுவார்.
அப்படியே சரத்பாபு ஃபேஸில் அந்த ஸ்மோக் போகும். அப்புறம் அப்படி உட்காருவார் சேரில், கால் மேலே காலை போட்டு அந்த ஸ்மோக்கிங், அதான் போஸ்டரே படத்துக்கு ஆக்சுவலாக தியேட்டரில் அப்படி உட்காந்து அவர் ஸ்மோக் பண்ணும்போது அந்த மியூசிக் போய் முடியும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான், ஐ டோட்டலி எக்ரி. ஆனால் த வே ரஜினி சார் அந்த ஸ்டைலில் அப்புறம் ஸ்மோக் பண்ணுற அந்த விதம், ஐ திங்க் நோபடி கேன் ஸ்மோக் லைக் ஹிம். ஹீ ஸ்டைல் இன்கார்னேட். அந்த உட்காந்து போஸை கொடுத்த உடனே இட் வாஸ் ஃபேப்லஸ். ஈவன் அன்றைக்கி ஷார்ட் எடுக்கும்போதே வி வேர் என்ஜாயிங் தட் ஸ்டைல். இட் வாஸ் அந்த ஷார்ட் முடியும், கட் பண்ணால் நாங்கள் பாம்பே போனது அங்கே ஒரு எஸ்கலேட்டர் சீன் காத்தோம். தட் இஸ் வி வெரி நமக்கு சென்னையில் போய் இந்த மாதிரி எஸ்கலேட்டர்ஸே இல்லை. ஸோ ஜூஹு ஹோட்டலுங்கிற ஹோட்டலில் தான் எஸ்கலேட்டருங்க. ஸோ கதையில் இவா 2 பேரும் சரத்பாபும் அவங்களும் இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன் முடிச்சுட்டு கீழே வர போகிறாங்க. அண்ணாமலை மேலே போகிறாரு. ஃபைனலாக அவரை பார்த்துட்டு மல்லடா அண்ணாமலை சொல்லணும். இதுதான் கதை. ஸோ வந்துட்டோம். 12 மணிக்கு கொடுத்தாங்க நைட்டு. ஏன்னா டே டைமெல்லாம் நாட்டில் பீப்புள் இருக்குது சார், இப்போ ஷூட்டிங் கொடுக்க முடியாண்டாங்க. 12 மணிலேருந்து வெயிட்டிங். என்னாச்சுன்னா லேட் ஆகுது சொன்ன உடனே, சார் ஒரு ஃப்ளைன் இப்போ தான் அரைவ் ஆகிருக்கு, அந்த பைலட்ஸ் எல்லாம் தூங்குறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், பைலட்ஸ் போன உடனே நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், இல்லை சத்தம் வந்தால் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் வரும், ரிசப்ஷனில் சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு நான் வெக்கேட் பண்ணணும். 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, அந்த பைலட்ஸ் போயிட்டாங்க. ஓ வெரி குட் சார், யாரும் இல்லை சார், அடுத்த ஃப்ளைட் வந்துடுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களை 4 மணி வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை பர்மிஷன். ரஜினி சார், என்ன சுரேஷ், நம்ம 1 hour தான் இருக்குது சொல்லி, இல்லை 4 o'clock சொல்லி முடியல, சரி பேக்கப் பண்ண சொல்லும் போது 4:15 வந்தாங்க. அந்த சார் யூ ஹேவ் 45 minutes யூ வாண்ட் டு டூ நாங்கள் 45 minutes அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே நான் சொன்னேன், சார் பண்ணலாம் சார்ட்டேன். ரஜினி சார் 45 minutes பிரகாஷ் சார் அப்படின்ட்டார் அவர். உடனே சுரேஷ் ஓகே பண்ணலாம் சார், இதுக்கு தானே வந்தோம் நம்ம பாம்பே, லெட்ஸ் டூ இட். உடனே என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து 4 செட்டப் தான் சொல்லிட்டேன். ஃபுல்லாக சார் பவுன்ஸ் பண்ணி லைட் பண்ணிவிடுங்க, தட்ஸ் ஆல். ஸ்ட்ரைட்டாக ஃபுல் வைடு, இவர் கீழே போகிறார், அவர் மேலே வர்றார். கட்டு இவரோட அந்த டவுன் போகும்போது இங்கே ஒரு கேமரா வச்சுங்க சார், இவர் டவுன் போய் டிஸப்பியர் ஆகிடுவாங்க. இந்த பக்கம் வாங்க, அவர்கிட்ட மேலே வர ஷாட் எடுத்தாச்சு. நேருக்கு லாஸ்ட்டாக அவர் கீழே போகும்போது ஃபோர்க்ரவுண்டில் ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டு, சாரோட ஹேண்டு கட்டு, நேராக கீழே போங்க, அதே ரிவர்ஸ் வராங்க, வைடு எடுத்துட்டேன். 5 o'clock வந்துட்டாங்க அவங்க வெக்கேட் பண்ண. லாஸ்ட் ஷாட் மலடா அண்ணாமலடா சொல்லி பேக்கப் பண்ணிட்டோம். சுரேஷ் ஓகேயாக கேட்டார். சார் தைரியமாக இருக்குது சார், ஓகே யூ ஆர் கான்ஃபிடென்ட், ஐம் ஓகே அப்படின்னு. கான்ஃபிடென்ட் சார், ஒரு சின்ன தாட் இருக்குது, பார்த்துக்கலாம் சார் எடிட்டிங்கில் அப்படின்ட்டேன். ஓகே அப்படின்ட்டார். பேக்கப் பண்ணிட்டோம். அந்த சீன் எடுத்தோன்னா எடிட்டிங் ரூம் வரேன். ஷார்ட் இது தான், வராங்க போகிறாங்க, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இதில் ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுத்து, ஏன்னா அவசரத்தில் எடுத்துட்டோம். we need to do something சொன்ன உடனே ஒரு சின்ன பிளான் போட்டேன் நான். எடிட்டர்ஸ் பிரமாதமாக பண்ணாங்க. கணேஷ்குமார், நான் சொன்னேன் அந்த சீன் சவால் விடுற சீனில் ஒரு தொடல் அடிக்கிறதும் இந்த சொடுக்கும் மேட்ச் பண்ணிடான்னு நான் ரிவர்ஸில். அங்கே கரெக்டாக மலடா அண்ணாமலை வரும். அங்கேருந்து ரிவர்ஸில் நீ சவுண்டு எவ்வளோ லென்த் இருக்குது பாருன்னு, கரெக்டாக வைடுலேருந்து அந்த ஷார்ட் டபுள் ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோ ஷோக், உன் கேலண்டரில் குறிச்சிக்கோ, இன்றைக்கி உன் அழிவு காலம் அப்படியே கரெக்டாக டவுன் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி உனக்கும் எனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு, டங் 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 எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணோம். டயலாக்கு ஃபுல் பேக்ரவுண்டில் ரஜினி சார் வாய்ஸ், அந்த சவால் வாய்ஸ் வந்துட்டுருக்கோம். இதில் இவர் டவுன் போகிறது, இப்படி மேலே வருது, இந்த சைடு ஷார்ட்டு லாங் ஷார்ட்டு நடக்கலை. என் பேர் மலடா அண்ணாமலை மேட்ச் பண்ணிட்டோம். ஐ திங்க் அதுக்கு எடிட்டிங் அவார்டு கொடுக்கலாம், அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை பண்ணிட்டோம். ரஜினி சார் அன்றைக்கி தியேட்டரில் பார்த்து டப்பிங்கில் பார்த்தார். என்ன சுரேஷ் அது, ஓ மை காட், இது நம்ம நினச்சி பிளான் பண்ணி எடுத்தால் கூட எடுக்க முடியாது போல இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார். அது பியூர் எடிட்டிங்கில் நடந்தது சார். அது டைமிங் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. தட் இஸ் அந்த டைமிங் ஆஃப் சொடுக்கு நீங்கள் அதை தொடல் அடிக்கிறதுக்கு மேட்ச் பண்ணது தான் ஹைலைட்டுன்னார். மலடா அண்ணாமலை அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் வி ஆர் ரியலி ஹாப்பி. நிறைய இடத்து ஸ்லோ மோஷன் பண்ணி கொஞ்சம் இழுத்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக லென்த்தில் முடிஞ்சது. ஸோ எங்கேயோ ஒரு ஆரம்பித்து எங்கேயோ முடித்து ஒரு ஃபேபுலஸ் ஹை பாயிண்ட்டுக்கு வந்தது. இப்போ தான் பிக்சரில் ரிஸ்கே. இப்போ நம்ம சவால் விட்டு சவால் ஜெயிச்சிட்டார்ல, இதுக்கப்புறம் என்ன கதை, இதுக்கப்புறம் எங்கே போகும் கதை, முடிஞ்சு போச்சு. இஸ் ஒன்.
அப்போ தான் ஒரு நல்ல ரீசெண்டாக ஒரு நம்ம மணிகண்டன் ரைட்டர் ஆக்டர் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். நான் எங்கள் மைண்டில் எனக்கு ரஜினி சார் இருக்கிற மைண்டில் அவன் கரெக்டாக சொன்னானாங்க. என்ன சொன்னார்னா, சார் இந்த அண்ணாமலையோட இந்த இடம் தான் சொல்லும்போது எனக்கு பிடிச்ச இடம். ஏன்னா பாக்கி ஃபிலிமில் வில்லன் இருப்பான், வில்லனை சாவடிக்கணும் தான் கதையாக இருக்கும். இதில் யார் வில்லன், யார் ஃப்ரெண்டு தான் வில்லன். ஸோ என்ன பண்ணுவான், ஒரு சேலஞ்சான இடம் சார் இது. அவர் ரைட்டர் வேறு. ஸோ அண்டர்ஸ்டுட் தேட். கரெக்ட் பாயிண்ட் அது. ஏன்னா இங்கேருந்து கொண்டு போகிறது தான் சவாலே. வாட் வில் ஆஸ் இட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கதை. ஃப்ரெண்டு பண்ணின தப்புக்கு துரோகம் பண்ணதுக்கு ஹி ஹஸ் டன் இட். நோ வாட் கொண்டு போகும்போது ஸ்க்ரீன் பிளே சீன் இங்கேருந்து பிரமாதமாக கொண்டு போகும். ஐ திங்க் இங்கே தான் மேஜர் சேலஞ்சாக இருந்த படத்தோட ஸ்கிரிப்டுக்கு. என்ன பண்ணி நெக்ஸ்ட் சீன் என்ன வரும்னா, டைம் லேப்ஸ் எடுத்து இவன் அண்ணாமலையும் சரத்பாபுலும் ஓல்ட் ஆகிட்டாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. ஒரு பையன் வண்டி ஓட்டின்னு இருப்பான், ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டுருப்பான், ஒரு டீனேஜ் கேர்ள். இவன் கார்லேருந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகும் மேலே அவன் கோவத்தோட கல் எடுத்து அவன் கிளாஸை உடச்சிடுவான், ரேர் வியூ அடிச்சிடுவான். அவன் கோவம் சண்டை போட்டுப்பாங்க. கட் பண்ணால் அந்த பொண்ணு இப்போ தான் ரிவீல் ஆகும். பார்த்தா அது அண்ணாமலையோட பொண்ணு. பார்த்து குஷ்பு கிட்ட பார்த்து அங்கே பார்த்தா சரத்பாபு பையன் அவன். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஓஹோ கதையில் வந்து இப்போ புதுசாக இந்த யங்கர் ஜெனரேஷன் அதே ரியாக்ஷன் பண்ணேன். சரத்பாபுட்ட பையன் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பா, அந்த அம்மாட்டு வண்டி போகும்போது ஸ்ப்ளாஷ் எடுத்த மேலே சேறு தண்ணி அவள் வந்து உடச்சிட்டா. சரத்பாபுக்கு ஞாபகம் வரும், அண்ணாமலை இதே தான் பண்ணியிருப்பான் சைல்டுஹுட்டில். இப்போ இங்கே அதே மாதிரி பொண்ணு வந்து குஷ்போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ண அடிச்சுட்டேன் உடச்சிட்டேன் அண்ணாமலை கேட்டு வருவார். இவனுக்கு நடந்த கதை, இவன் அதே தான் பண்ணியிருப்பான். பொண்ணு அதே மாதிரி டிஎன்ஏ சேம் திங் ஷீடட் வந்து உட்காருவார். இப்போது ஆச்சு மனோரமா ஆச்சு பார்த்துட்டுருப்பா. டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவள் வந்து அண்ணாமலைக்கு தான் அவனுக்கு பிடிக்கும், அசோக்கு பிடிக்கும் சொல்லிவிட்டு, என்ன ஆனாலும்டா எவ்வளோ ஒரு நல்ல டயலாக் அங்கே, கல் உடஞ்சாலும் கோடு அழியாது இல்லையாடா அப்படின்னு, உனக்கு இன்னும் நீ அசோக்கு தான் மறக்கலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. மறக்கலம்மா, மறக்கலை. அவன் நமக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கலை அப்படிம்பார். துரோகியை கூட நண்பன் ஆக்கிக்கலாம், ஆனால் நண்பன் துரோகி ஆகிட்டான்னா மன்னிக்கவே கூடாது. அப்பா என்ன ஷார்ப்பு டைலாக் அது. சாப்பாடு போட அப்படிம்பார். அம்மா அப்படியே பார்ப்பார். அந்த லுக்கு, அந்த வே ஹி ஸ்போக். ரஜினி அண்ணாமலையோட கேரக்டர் ஹீ ஸ்டில் ஹேவிங் ரிவெஞ்ச். அது அந்த பாயிண்டில் இப்போ கதையில் ஓகே ஒரு டிராயிங் ஒரு லைன் வந்தது. துரோகியை கூட மன்னிச்சு நண்பனாக்கிக்கலாம், ஆனால் நண்பன் துரோகி ஆகிட்டா அவனை மன்னிக்கவே கூடாது. அடுத்த சீனை என்ன பண்ணோம், இவனுக்கு நம்ம நிழல்கள் ரவி ஒரு கேரக்டர் இருப்பார். நிழல்கள் ரவி சிஸ்டரை கல்யாணம் பண்ணியிருப்பார். வெற்றி ரீச்சப் சாங் நடுவில் வந்திருக்கும். அவன் அவன் சிஸ்டரை போட்டு பெல்ட்டால் அடித்து துரோகம் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு கதை போயிட்டு இருக்குமாங்க. ஃபார் விச் ஹி ஹேஸ் டு பி பனிஷ்ட். ஒரு சீக்வன்ஸை சடனாக கட்டாயம் முடிஞ்சிருக்குமாங்க. இப்போ இங்கே நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லிவிட்டு நம்ம வந்து நடந்து வந்துட்டுருப்பார். குஷ்பு வந்தோடனே மனோரமா ஆச்சு சொல்ல, இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கோவில் கூட்டிகிட்டு போ, 2 பேர் போயிட்டு வாங்க சொல்லுவாள். இவன் போய் சொல்லுவா, நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு நிற்பார். இங்கே நின்று பக்கத்தில் பாரு. உடனே அம்மாவோட காலில் விழ சொல்லுவார். விழுந்துட்டார். இதுதான் கோவில் சொல்லிட்டு போயிடுவார். டைலாக் சொல்ல மாட்டார், காலில் விழுந்து போயிடுவார். அப்போது அம்மா சொல்லுவாங்க, எப்படி பணக்காரனானோம் எல்லாம் வந்தது, எங்கே செருப்பு எங்கே, அந்த கடம் இல்லாத அந்த அண்ணாமலை எங்கே, வாட் இஸ் ஆல் திஸ். அப்படியே எஸ் லாஸ்ட் இஸ் ஒர்க்குன்னு எஸ் லாஸ்ட் இஸ் ஸ்மைல், இஸ் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். இப்படி ஒரு வெறியில் இருக்கான 18 வருஷமாக வேர் இஸ் தட் அண்ணாமலைன்னு கேட்பா. அப்படியே அவள் குஷ்பு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு இதுக்குள்ளே போவாள், ஒரு ரூமு. அங்கே பழைய அண்ணாமலையோட கேனு துண்டு அந்த ஃபோட்டோஸு அந்த சைக்கிள் அங்கே இருக்கும். அந்த சைக்கிளை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுவாள். இங்கேருந்து ஒரு சின்ன சாங் ஒரு பிளான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரிலீஃப்க்கு ஒரு டுவெட் வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் அந்த ஏஜ் கேரக்டருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு தாட் இருந்தது. இந்த தாட் சொன்ன உடனே ரஜினி சார் இந்த கதையில் இந்த இடத்துல அந்த பாட்டு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் பாலச்சந்தர் சார் என்ன சொன்னார், சுரேஷ் ஒரு காமன் மேனுக்கு என்னென்னா, அவன் சைக்கிளில் அவனோட ஒய்ஃபை டபுள் ஸ்கூட்டின்னு போகிறது ஒரு பெரிய கிரேட் ட்ரீம், இட்ஸ் கிரேட் ஜாய். அவனுக்கு அந்த சைட்டே பிடிக்கும். அது நம்ம ஹீரோ
பொண்டாட்டியை கூட்டின்னு போனால் நல்லாயிருக்கும், அது ஓல்டு ஏஜில் அப்படி கூட்டின்னு போகிறது, அது சாங் இருந்தால் நல்லா இருக்குமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். ரஜினி சார் வேண்டாமே வேண்டாமே, அவர் இங்கே வேணுமே, இவர் பண்ணுங்கிறாரு. என்ன பண்ணன்னு தெரியல. அப்புறமா சரி சார் சொல்லிட்டாரு பண்ணிடலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு. ஆனால் 1 டேயில் முடிச்சுது, ரொம்ப இழுக்க வேண்டாம், சின்ன சாங்காக பண்ணிடலான்னு சொல்லி ரஜினி சார் ஓகே சொல்லிட்டார். இப்போ கார்த்தால பாலச்சந்தர் சார் தேவா சார்கிட்ட போய் ஃபோன் பண்ணி, தேவா நாளைக்கு கார்த்தால ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அது என்ன சுச்சுவேஷன் சுரேஷ் வந்து சொல்லுவார். இப்போ கார்த்தால எல்லாரும் மியூசிஷியன்ஸ் வந்தாச்சு, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம். மார்னிங் அவர் ஏபிஎம்மில் எல்லா மியூசிஷியன்ஸும் வந்தாச்சு, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. என்ன சாங்கு தெரியாது, என்ன காம்போசிஷன் தெரியாது. நான் கார்த்தால போய் சார் இதுதான் சார் சுச்சுவேஷன், இந்த மாதிரி சைக்கிள் சாங் சார், சைக்கிள் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓல்ட் ஏஜில் அப்படின்னு ஒரு சாங்கு. பாலச்சந்தர் சார் டைலாக் சொல்லிட்டார் தேவாக்கு, சார் இப்படி சார் நல்லா வரணும் இல்லையா பாட்டு, நீ பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு பெரிய டென்ஷன், பாலச்சந்தர் சார் மேலே நம்பிக்கையில் சொல்கிறாரு சொல்லி கார்த்தால ரெக்கார்டிங் தியேட்டரில் கம்போஸ் பண்ணுறாரு பாட்டை. வைரமுத்து சார் வர வச்சிட்டோம், நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். எனக்கு கார்த்தால இது பாட்டை ரெடி பண்ணிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங் மாதிரி பண்ணணும். அன்றைக்கே கார்த்தால இவர் வந்து பாட்டை கம்போஸ் டக்குன்னு போட்டார். அந்த அவருக்கு எப்போதுமே டம்மி வேர்ட்ஸ் போடுவார். ரெக்க கட்டி பறக்குது, கோழி கூவுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை போட்டார் அவர். நல்லா இருந்தது அவர் ஸ்டைலில், நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார். டக்குன்னு நம்ம அனந்து சார் இருந்தார், ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் போட்டுங்க சார்ண்ணா. ஓகே அண்ணாமலை சைக்கிள் போட்டார். உடனே வைரமுத்து சார்கிட்ட சொன்னேன், இது ஓகே நீங்கள் இது பண்ணீங்க ரெக்கார்டிங்க்கு ஆரம்பிச்சிடுங்க, நான் லிரிக் எழுதி அங்கேயே உட்காந்து லிரிக் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எஸ்பிபி சாரை கூப்பிட்டாச்சு, பாட்டு சிங்கர்ஸை கூப்பிட்டாச்சு, பாட்டு கொடுக்காங்க, நோட்ஸ் கொடுக்குறாங்க. உடனே வித்தின் 1 or 2 hours எல்லாம் ரெடி பண்ணி வித்தின் 1 o'clock 2 o'clockல சாங் ரெக்கார்டிங் ஆகிடுது. பல்லவியெல்லாம் ரெடி ஆகிடுத்து. எஸ்பிபி சார் வந்து பாட்டிட்டார். பை 2 o'clock சாங் ரெடி. அதுக்குள்ளே ஷூட்டிங்கை நாங்கள் ரெடி. அங்கே போட் கிளப்பில் சைக்கிளும் குஷ்பும் ரஜினி சாரை வர வச்சாச்சு. பொட்டானிக்கல் கார்டனில் பர்மிஷன் வாங்கிச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம் சொல்லிட்டேன். நான் அங்கே போகிறேன், நாகரா வந்துடுத்து. கரெக்டாக 2 o'clock ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறேன். ரெக்க கட்டி பறக்குதம்மா அந்த ஷாட்டு. சும்மா அப்படி சைக்கிளில் வருவார், டபுள்ஸ் கூட்டின்னு போகிறாரு 4 ஷாட் எடுத்து ஷிஃப்ட் 4 மணிக்கு டு பொட்டானிக்கல் கார்டன். அங்கே லவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. இவர் பூ வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபைனலாக லென்த்து தான் டைம் லைட்டு போயிடுது. லைட் ஒரே ஒரு சிறிய அங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும் கார்டன் மாதிரி. சார் கேமரா நடுவில் வச்சுங்க சார், நீங்கள் பாட்டுக்கு பாடிகிட்டே சுற்றுங்க சார் சொல்லிட்டேன். ஃபுல் பல்லவி, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷாட்டு. சுற்றிகிட்டே இருப்பார், ஆனால் அந்த ஃபோர்க்ரவுண்ட்லாம் கிராசிங்கில் இருக்கும். ஃபுல் பாட்டு எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரு 1 டேயில் கார்த்தால கம்போசிங் ரெக்கார்டிங், மத்தியானம் 2 o'clock ஆரம்பித்து 9 o'clock 6 o'clockக்குள்ள ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. ரெக்கார்டட் அண்ட் ஷார்ட். பாட்டு பிகேம் வெரி பிக் ஹிட். அண்ட் அது படத்தில் சின்ன பேஸ் தான், பட் ஒரு சின்ன ரிலீஃப் டெஃபினட்டாக இருந்தது. பாலச்சந்தர் சார் வாஸ் கரெக்ட். அது ஃப்ளோவில் பார்க்கும்போது அவர் ஹி ஹேட் த லார்ஜர் பிக்சர். ஹி செட் இட் வில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னார். கரெக்டாக அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. வி ஆல் லைக்ட் இட். இதை முடிஞ்சதுக்கப்புறம் கதை இப்போ டைமென்ஷன் என்ன ஆகுதுன்னா, தே ஹவ் பிகம் ஒரு பணக்காரன் ஆகிட்டாங்க. அவங்க இவரோட சேலஞ்ச் அண்ணாமலை இஸ் நாட் சேஞ்ச்ட். ஹி ஹாஸ் இஸ் வெஞ்சன்ஸ் எல்லாம் காட்டியாச்சு. இப்போ அடுத்தது அவரோட அழிவு வரணுங்கிறதுக்கு ஒரு மேஜர் சீன் வந்தது. அதுதான் ஆக்ஷன் சீன். ஃபேமஸ் ஆக்ஷன்ஸ் தான். இப்போ குஷால் தாஸ் கார்டன் ஒரு கில்பாக்கில் ஒரு இடம் உண்டு, ஒரு ஓல்டு பில்டிங். அங்கே தான் அந்த ஆக்ஷன் சீன். ஃபுல்லாக ஒரு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு 1 crore தான் அதுக்கு வேல்யூ. வேணும்னு அண்ணாமலை சரத்பாபுக்குள் சேலஞ்ச் அங்கே வரும். 2 ஒரே டைமில் ஒரு டேபிள் அவர் பிரசிடெண்ட்டை தோக்கடிச்ச ஒரு கோவம். ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துருப்பாங்க. நல்லா ஹியூமர் வேறு இருக்கும். அப்படியே கையை காட்டினா ஜனகராஜ் 2 crores பாரு, அவன் 4 crores ராதாரி வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பார். 12 கோடி வரைக்கும் ஏற்றிட்டு ஃபைனலாக அதை இவர் அதுக்கப்புறம் ஏற்ற மாட்டார். 12 crores சொன்னோன்னா 12 crores அசோக் தலையில் விழும். டயலாகே இல்லை. ஆக்சுவலாக அது முடிஞ்சு போச்சு சீனு. கதை அந்த வண்டிக்கிட்ட ஏறும்போது சண்முக சுந்தர் சார் ஒரு டயலாக் எழுதிட்டு வந்தார். ராதாரவி படம் பூரா கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக வரும், கூட்டி கழிச்சு கணக்கு சரியாக வரும்னு ஒரு மேட்டர் சொல்லிகிட்டே இருப்பார். அதை வச்சு ஒரு டயலாக் எழுதி கொடுத்தாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இது போடுற தப்பு கணக்கு, கல்யாண கணக்கு, இந்த கணக்கு, அந்த கணக்கு கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக வரும்னு ஒரு டயலாக். நல்ல லென்த் இருக்கும், ஆனால் நல்ல கோத்து எழுதியிருந்தார். ரஜினி சார்
பார்த்தேன், எங்களுக்கு படித்து காட்டினார். நான் சூப்பராக இருக்குது சார், ஆனால் டயலாகே இல்லாமல் தான் நம்ம மேக்ஸிமம் கொண்டு வரோம் செகண்ட் ஹாஃபில். பட் இது வந்து ராதா ரவி கேரக்டருக்கு அடிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது சார், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சரி பண்ணிடலாம், சிங்கிள் ஷாட்டில் இடலாம் அப்படின்னார். ஸோ சிங்கிள் ஷாட்டில் அந்த ஷாட்டு பேசியிருப்பார். கிளாப்ஸ், த வே ஹி செட் இட், த வே ஹி ரெண்டர்டு த டயலாக், அப்படியே அந்த நிறைய மீனிங் இருக்குது, டெப்த் இருக்குது, ஃபிலாசாபிக்கலாக இருக்கும். அது அந்த ஷார்ட் பேசி 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 கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா போய் வண்டி எடுறா வண்டியை மியூசிக். வை ஐ ஆம் சேயிங் இஸ், இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாட்டில் எழுதினது மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் அந்த நடந்த எடுத்த விதம், அந்த ஹோல் திங் தியேட்டரில் பார்க்கும்போது இட் ரியலி என்ஜாய் இட் பிகாஸ் இட் ஹஸ் ஸோ மச் ஆஃப் இம்பேக்ட். ஏதோ பேச கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். என்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி பாலச்சந்தர் சார் படத்தை போட்டு காட்டணும். குட் லக் தியேட்டரில் அவர் ஃபுல் படம் பார்த்தாரு. இன்டர்வல் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே உட்காந்துருந்தார். இன்டர்வல் முடிஞ்சது, படம் முடிஞ்சது, அப்படியே வெளியில் வந்தார். நான் என்னடா சொல்ல போகிறாரு, நான் வெயிட்டிங். அவர் ஒன்றுமே சொல்லலை. நேரம் அங்கே ஒரு குட் லக்கில் தனியாக கொஞ்சம் அவையில் ஒரு பால்கனி இருக்கும், அங்கே போய் நின்றுட்டார். கிட்ட போனேன், ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. கிட்ட போனேன், உனக்கு அறிவு இருக்கான்னாரு. எல்லாத்தையும் மாஸ்க் போட்டு அந்த சாங் அழகாக எடுத்து பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி த சாங். ஆனால் எடிட்டிங் ரூமில் போய் சிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கடா கணேஷ்குமார்ட்டு சொல்லிட்டேன். போகிறேன் ஈவினிங்க்கு, என்ன சார் ப்ராப்ளம் ஆகிடுது சார்ண்ணா. என்னடா பாட்டு எடுத்துட்டோம், என்னடா ப்ராப்ளம்? இதில் இன்னொரு மேட்ரு, எல்லாரும் நான் ஒரு பக்கம் ரஜினி சார் நான் பாராட்டி பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் ஆச்சியோட பர்ஃபார்மன்ஸ் சரி, குஷ்பு அந்த ஓல்ட் ஏஜில் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.